வெல்கம் டு மஞ்சு கிச்சன். இப்போ நம்ம மஞ்சு கிச்சன்ல நம்ம ஒரு வேர்க்கடலை பார்க்க போறோம். இது வந்து மசாலா வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை நம்ம கடையில எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். இது எப்படி செய்யறதுன்றது இப்போ நம்ம பார்க்க போறோம். இது கூட ஒரு பாயசம் தான் நல்லா இருக்கும். ஒரு ஸ்வீட், ஒரு காரம். அப்படியே பச்சை வேர்க்கடலை நான் அப்படியே போட்டிருக்கேன். நான் ஒரு 150 கிராம் வேர்க்கடலை. இதுல வந்து கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு ஸ்பூன் போடுறேன். ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு. சின்ன ஸ்பூன்லயே பாருங்க, நிறைய மசாலா மேல கோட்டிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால ஒவ்வொரு ஸ்பூன் தான் போடணும். சின்ன ஸ்பூன்ல நான் காஷ்மீரி தூள் போடுறேன் கலர் வர்றதுக்காக, மிளகாய் தூள். உப்பு சின்ன ஸ்பூன்லயே உப்பு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி செய்யணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்க. இது சாட் மசாலா ஒரு சின்ன ஸ்பூன்லயே. ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு இப்ப நல்லா கலந்துக்க போறோம். நல்லா அந்த வேர்க்கடலைக்குள்ள மசாலா எல்லாம் இறங்கணும். அந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். பாருங்க இப்படி கலந்துட்டு இதே மாதிரி சின்ன ஸ்பூன்லயே ஒரு ஸ்பூன் தண்ணி. ரொம்ப ஊத்தாதீங்க, கொஞ்சமா போடணும் தண்ணி. ஒரு ஸ்பூன் வாட்டர்ல நல்லா இப்ப கலந்துக்க போறோம். உங்களுக்கு வேணா கொஞ்சம் கலர் பவுடர் போட்டுங்க, இந்த மாதிரி கலரா இருக்கும். இப்ப பாருங்க இது ஈர பசையா இருக்கு. இந்த ஈர பசையா இருக்கும் போது நம்ம போடக்கூடாது. இப்ப நம்ம ஒரு 10 நிமிஷம் இதுக்கு ரெஸ்ட் கொடுத்துருவோம். அப்போ கொஞ்சம் ட்ரை ஆயிடும் உங்களுக்கு. கலர் பவுடர் வேணும்னா போட்டுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இந்த பாருங்க 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் அதே மாதிரி இன்னும் ஒரு ஸ்பூன் நான் கடலை மாவு போட்டு, ஏன்னா ஒன்னும் ஒட்டக்கூடாது, ஒட்டாத அளவுக்கு வர்றதுக்காக நான் இன்னும் ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டு இந்த மாதிரி கலரிக்கிறேன். சும்மா அந்த வேர்க்கடலை ஒரு கோட்டிங் தான் இருக்கணும், நிறைய இருக்கக்கூடாது. நிறைய இருந்துச்சுன்னா உள்ள வேர்க்கடலை உங்களுக்கு எண்ணெயில வேகாது. அதனால சும்மா ஒரு கோட்டிங் வரா மாதிரி நம்ம போடணும். அப்பதான் உங்களுக்கு எண்ணெயில போடும் போது பாருங்க ஒவ்வொரு வேர்க்கடலையும் தனித்தனியா விழுது பாருங்க. இந்த மாதிரி தனித்தனியா வரணும். அதனாலதான் கோட்டிங் லேசா இருக்கிற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு நிறைய தண்ணி போட்டு பிசைஞ்சிட்டீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும். அப்ப வேர்க்கடலை உங்களுக்கு உள்ள மொறுமொறுப்பு தன்மை வராது. இந்த மாதிரி கோட்டிங் கம்மியா இருக்கும் போது தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சா நம்ம கடையில வாங்குற மாதிரியே இருக்கும். இது பாருங்க ஒண்ணு கூட ஒட்டல பாருங்க. நான் வீடியோக்காக கலர் போட்டிருக்கேன். உங்களுக்கு கலர் வேணான்னா கூட நீங்க அவாய்ட் பண்ணிட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, நல்ல மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது கூட ஒரு பாயசம், ஒரு ஸ்வீட் அண்ட் காரம், ஒரு ஜவ்வரிசி பாயசமும் இந்த வேர்க்கடலை மசாலா வேர்க்கடலையும் சூப்பரா இருக்கும். தேங்க்யூ.